மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக அரசு வந்து மாதம் மின்சாரம் கட்டணம் செலுத்தும் முறையை வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரும் சொல்லிட்டு, அதாவது உடனே கொண்டு வரும் சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அதை பற்றி ஏன்னா மின்சார கட்டணத்தை எழுத்துறாங்களே தவிர இந்த மாதம் மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அவங்க ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணலை. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதிவை வந்து ஒரு 2 முறை ஏற்கனவே நான் போட்டுருக்கிறேன், என்னுடைய பத்திரிகையிலையும் போட்டுருக்கிறேன். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கான்செப்டே. நம்ம ஏன்னா திருப்பி நீங்கள் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம். இந்த கான்செப்ட், இந்த ஒரு தேர்தல் அறிக்கை நம்ம நிறைவேற்றணும்னு சொன்னால் மக்கள் அதை கேட்பாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம ஒரு அறிக்கையை விட்டுடுறோம், அதை நம்பி மக்கள் வாக்கு போடுறாங்க அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எதை நம்பி வாக்கு போடுறோம்? தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி தான் நம்ம வந்து வாக்குறுதி செலுத்துகிறோம். ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த வார்த்தையை நீங்கள் வந்து நிறைவேற்றல. இது வந்து அடுத்த எலெக்ஷனில் பிரதிபலிக்கிறோம். ஆகையால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனை இந்த பதிவை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த மாதம் மின்சார கட்டணம் செலுத்தும் முறையை நீங்கள் கொண்டு வந்தால் அடுத்த எலெக்ஷன்ல நம்ம மக்களிடத்துல இதை நம்ம பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தயவு செய்து உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றி தரும்படி மக்கள் சார்பாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.